வணக்கம் இசையின் உறவுகளே. இந்த வீடியோ ஒரு லைவ் வீடியோ சரிங்களா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நீங்கள் மரான்ஸ், யமஹா, டெனான், ஆன்கியோ இந்த மாதிரி ஏவியர் பிராண்டட் ஏவியர் ரிசீவர் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஒரு சில யூடியூபர்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் கேலிப்ரேஷன் பண்ணி தரேன்னு சொல்லி பெர் சேனலுக்கு 2000 வசூல் பண்ணுறாங்க. இது வந்து மோசடியோட மிகப்பெரிய ஸ்கேம். இது உண்மையிலே நான் அப்படி தான் சொல்லுவேன் சரிங்களா. ஒரு பெர் சேனலுக்கு நான் இதை பற்றி நான் ப்ரீவியஸில் தெளிவாக நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வாங்கிட்டு சொன்னால் மட்டும் போதாது, லைவில் காட்டுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. எனக்கு லைவ் போடக்கூடாதுன்னு எனக்கு நான் ஆசையா, லைவில் உங்களுக்கு சொல்லித்தரணும் ரொம்ப ரொம்ப ஆசை தான். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதை நான் தெளிவாக வீடியோவில் சொல்லிட்டேன். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு லைவில் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது கிடையாது. அரை உரையாக பார்த்துட்டு இங்கே வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சரி, அதுக்கு நீங்கள் என்ன திட்டினாலும் அது ஒன்றும் நான் வந்து கேர் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் திருத்திக்கிறேன். அதுக்காக நான் பெரிய இவன் அப்புப்பில் நான் சொல்லவே சொல்ல மாட்டேன் சரிங்களா. அந்த ஒரு நண்பர் போட்டிருந்தார், கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு. நம்ம கல்லாது நிறைய இருக்குது, அது நம்ம எல்லாருமே சேர்ந்து கற்றுக்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது சரிங்களா. இப்போ இந்த லைவ்ல ஏன் அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே பாருங்க, இதுதாங்க, இதான் நான் யூஸ் பண்ணுற மரான்ஸ் சரிங்களா. 7.2 சேனல் இங்கே பாருங்க சரிங்களா. 7.2 சேனல் சூப்பராக இருக்கும். உண்மையில் எனக்கு ரொம்ப நான் வந்து என்னது நல்ல ஒரு இன்னொரு குழந்தை மணி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரிங்களா. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மரான்ஸு. இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னா, இதில் வந்து நான் மதர் போர்டை ரிமூவ் பண்ணிட்டேன். மதர் போர்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். என்ன பிரச்சனை, நம்ம பிள்ளைங்க வந்து சும்மா போர்டு பார்க்கல, இந்த ஹெச்டிஎம்ஐ வந்து சரியாக போடாமல் இது பண்ணாமல் அந்த ஹெச்டிஎம்ஐ வந்து அந்த ஏஆர்சி, அது முக்கியமாக இந்த ஏஆர்சி ஹெச்டிஎம் போர்ட்டு வந்து உள்ளே இருக்கிற கனெக்டர் வந்து லைட்டாக இதாகிடுச்சு. அந்த பிளேட், அந்த கோல்டு பிளேட் வந்து தூக்கிடுச்சு. அப்போ அது போயிடுச்சு. சவுண்டு மட்டும் தான் கேட்குமே தவிர நம்ம படம் அதில் வந்து தெரியாது சரிங்களா. அதாவது படம் நமக்கு தேவையில்லை, சவுண்டு மட்டும் தெரிஞ்சால் போதும். பட் இருந்தாலும் நம்ம செட்டிங் ஆப்ரேட் பண்ணல அது வந்து தெரியல. எனக்கு அது திருப்தி இல்லை. நம்ம சவுண்டு கேட்டாலே போதும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் நமக்கு வந்து அது நம்ம முழுமையாக இருந்தால் தான் நமக்கு அது ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து சரி இது ஆகாது அப்படின்ட்டு நான் அந்த மதர் போர்டு மட்டும் கலத்தி நான் வந்து தனியாக வச்சுருக்கிறேன் சில தனியாக வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அந்த ஹெச்டிஎம் போர்ட்டு மட்டும் நான் ஆர்டர் போட்டிருக்கிறேன் சரிங்களா. இதாங்க என்னுடைய மரச ஆர்டர் போட்டிருக்கிறேன். டெலிவரி டைம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 1 வீக் டைம் இருக்குது சரிங்களா. அதோட ஹெச்டிஎம் போர்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 67 ரூபா. ஆனால் டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா 210 ரூபா கேட்குறாங்க சரிங்களா. அதனால் நான் ஒரு குவாலிட்டியான நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அந்த ஹெச்டிஎம்ஐ போட்ட 19 பின்னு சரிங்களா, 19 பின்னு. ஆனால் இந்த இதில் அவ்வளோ சீக்கிரமாக இது வந்து ரிப்பேர் ஆகாது. சரி, ரிப்பேர் ஆகாதுன்னு இந்த ஹெச்டிஎம்ஐ அவ்வளோ சீக்கிரமாக போகாது. பட் நம்ம அது தெரியாமல் பண்ணோம்னா அது கண்டிப்பாக உள்ளே இருக்கிற அந்த கனெக்டர் வந்து லைட்டாக பிஞ்சிருச்சு. அது ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா. அதை மாற்றதுக்காக தான் நான் ஆர்டர் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்டே நான் வந்து கேட்டுட்ருக்கிறேன். அப்படி யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா சரி, எனக்கு வேணால் நான் இங்கே கேட்ட அமௌண்ட் நான் தரேன், எனக்கு ஒரு 2 ஹெச்டிஎம் போட்டு அனுப்பிவிடுங்க, நான் ஃபிட் பண்ணி உடனே நான் உங்களுக்கு நான் வந்து லைவில் போட்டுடுவேன் சரிங்களா. நான் கண்டிப்பாக அதை நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீக் நான் இதை கிளியர் பண்ணிடுவேன் சரி. முடிஞ்ச அளவுக்கு மரான்ஸு இதெல்லாமே நானே ஓரளவுக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணி இருக்கிற பிரச்சனையை நானே சால்வ் பண்ணிக்கிறேன். பட் என்கிட்ட வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு பிஸியில் இருக்கிறனால இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியல. சில நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா நமக்கு அதுக்குண்டான கரெக்டான டூல்ஸ்லாம் வேணும். நம்ம அதெல்லாம் தேவையில்லைனால எனக்குள்ளதை மட்டும் நான் பார்த்துக்கிறவேன். இதில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா நான் நண்பர்கிட்ட கேட்டு அதை நான் வந்து இது பண்ணி நானே அவர்கிட்ட டூல்ஸ் வாங்கி நானே பண்ணி இது வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனை வந்ததே கிடையாது. ஏன்னா இதை நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தது, ரொம்ப ஆசையாக எடுத்தேன். எனக்கு ரொம்ப இந்த இதில் வர சவுண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மரான்ஸு வந்து அது அடிச்சுக்க எதுவுமே இருக்காது, எனக்கு அவ்வளோ சூப்பராக பிடிக்கும். நான் அதை என்ன சொல்கிறேன், என்னுடைய குழந்தை மணியை நான் இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரிங்களா. இப்போ அந்த இது வந்து என்ன, இது மூளையை நான் கலத்தி தனியாக வச்சு இப்போ தான் நான் கொடுத்து வந்திருக்கேன். தனியாக கூட அங்கே பத்திரமா இருக்குன்னு நான் சொல்லி ஒட்டி வச்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த போர்ட்டு வந்தோடனே நான் அதை ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு சூப்பராக, அதாவது நீங்கள் வந்து நீங்கள் ஆட்சி மைக் இருக்குல்ல, அதை நீங்கள் கேட்குறத விட அதில் போய் நீங்கள் கேலிப்ரேட் பண்ணதை விட நம்ம மொபைலில் பண்ணோன்னா அதை விட தரமாக இருக்கும். அது ஏன் நான் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். நீங்கள் போய் ஆட்சி வச்சுக்கிட்டு மைக் அங்கே கொண்டுக்கிட்டு அலைய தவிர என்ன அது ஒன்று அதை ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி கொடுக்கும். ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு ஃபீல் இருக்குன்னு நான் அதை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லை சரி, உண்மையாகவே சொல்கிறேன்.
எனக்கு அந்த ஆட்சி மைக் மூலிமா நான் கால்குலேட் பண்ணது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட திருப்தி இல்லை, ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் நம்ம ஆப் மூலயமா மொபைலில் நடு சென்டரில் உட்காந்து ஒரு சோஃபாவில் உட்காந்து இல்லை ஒரு சேரில் உட்காந்து நம்ம வந்து ஆப் மூலிமா பண்ணோம்னா செம்மையாக நம்ம டேஸ்ட்டுக்கு பண்ணலாம். நான் வீடியோ ப்ரீவியஸ் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா படம் ஓடிட்டு இருக்கையிலேயே நம்ம வேலையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். சில இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது பல பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் செட்டப் அமைக்கிட்டாலே போதும், படம் தெரியாது. அந்த மரான்ஸோட செட்டிங், அதாவது அந்த ஏவியரோட செட்டிங் தான் நம்ம இந்த டிஸ்பிளேல தெரியுமே தவிர படம் தெரியாது, படம் ஓடாது. அப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், படம் சூப்பர். அந்த பிளே பேக்லேயே படம் ஓடிட்டு இருக்கையிலே நமக்கு சரௌண்ட் அதிகமாக வேணுமா, எந்த ஸ்பீக்கர் நமக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிறத சூப்பராக பண்ணலாம். 100க்கு 200% நல்ல ஃபீல் உணரலாம். ஸோ அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எனக்கு நெக்ஸ்ட் வீக் வந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு லைவ் நான் போடுறேன். சரி, அதுக்காக நான் போடக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. எனக்கு போடணும், உங்களுக்கு எல்லாமே சூப்பராக சொல்லித்தரணும் எனக்கு ஆசை தான். பட் அதுக்கு முன்னாடி சில இஷ்யூ இருக்கனால என்னால் அடுத்த வீடியோ என்னால் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ அதனால் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் பண்ணித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் இது எனக்கு பேசிக் தெரிஞ்சவங்க இதுக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் டக்குன்னு நீங்கள் கேட்ச் பண்ணிடலாம். மொபைல் ஆப் இருக்குது, மரான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணினா மரான்ஸ் ஆப் இருக்குது, டெனான் யூஸ் பண்ணினா டெனான் ஆப் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நான் டெனான் வந்து எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இருக்குது. நான் மொபைலில் சர்ச் பண்ணி பார்த்தா மொபைலில் இருக்குது, அந்த ஆப்லாம் இருக்குது. அதில் வெப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. அதில் போய் அழகாக நீங்கள் சூப்பராக நீங்கள் பண்ணிக்கலாம். சில வெப் கண்ட்ரோல் போனீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் செட்டப் பண்ணலாம். ஆட்ஸ் என்னெல்லாம் பண்ணுமோ அதை விட நம்ம சூப்பராக லைவ்லே பண்ணலாம். அதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் நமக்கு. சரிங்களா? ஸோ அதனால் நான் அது வந்தவுடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு லைவில் நான் இது பண்ணுறேன். சரிங்களா? அதை சொல்லதுக்காக நான் வீடியோ போட்டேன். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க, வேண்டாம்னா பேசிதான் இருக்கனே தவிர பாம்பு வெளியே காட்ட மாட்டேங்கன்னு அப்படிம்பீங்க. ஸோ அதுக்காகத்தான் போட்டேன். அதுக்கு மேலே உங்களுக்கு பொறுமையெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன கழிவு ஊற்றினாலும் நான் அதை கேர் பண்ண போகிறதில்லை. நன்றி.